வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம அருள்நிதியோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்திருக்கிற ஒரு சோஷியல் ஃபேமிலி ட்ராமா மூவி தான் அருள்வான். இந்த படத்தில் நம்ம அருள்நிதி, ரம்யா பாண்டியன், ஆரவ், பேபி கிருத்திகா அண்ட் ஜான் விஜய் அண்ட் காளி வெங்கட்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட மொத்தம் 2 டைம் அரௌண்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஓவரால் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான். ஸோ இந்த படம் தியேட்டரில் பார்த்ததுக்கு ஓகேவான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இதோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்க, ஒரு மலைவாழ் கிராமத்தில் தங்களுடைய பாட்டியோடு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு தன்னுடைய மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்டித்தரணுன்றதுக்காக தீவிரமாக முயற்சி செய்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த ஊரில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரான நம்ம அருள்நிதி, ஸோ அவரை போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த பொண்ணு கிளம்பி போகுது. ஸோ கிளம்பி போகிற வழியில் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்றதையும், கடைசியில் அவங்களோட ஊருக்கு ஒரு சொந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தாங்களா இல்லையா, ஸோ கடைசியில் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. ஓவராலாக இந்த படம் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த மலைவாழ் கிராம மக்கள் பேசுகிற அந்த மொழி ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ கேட்க நல்லா இருந்தது. அண்ட் படத்தில் அருள்நிதி செகண்ட் ஹாஃபில் தான் மேக்ஸிமம் வருவார். ஸோ அவர் கரெக்டாக இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவும் நடிச்சிருக்காரு. படத்தில் தேவையில்லாத ஹீரோயிசம்னு பெருசாக காட்டாமல் யதார்த்தமாக நடிப்பை தான் நடித்து கொடுத்துருக்காப்புல. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி டைப்பில் தான் போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவான போர்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். கமர்ஷியல் படங்கள் பார்த்துட்ருக்க சில பேருக்குலாம் இந்த படம் அந்தளவுக்கு பெருசாக செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ காளி வெங்கட், விடி கணேஷ் போகிற சீன்ஸ்லாம் ஸோ ஓகே தான். நடிகர்லாம் அவங்க நல்லா ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மிச்சப்படி இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்குது. அதில் சீன்ஸ் இந்த படத்தில் சுத்தமாக கிடையாது. எஜுகேஷனுக்கான அந்த முக்கியத்துவங்களை பற்றி தான் இந்த படத்தில் மேக்ஸிமம் பேசியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் இப்போ உங்களுக்கு தியேட்டரில் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு எஸ்ஆர் செட்டிங்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம். ஓடிடியில் வந்த பிறகு கூட நீங்கள் இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவியாக தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க.